ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஹிந்து நியூஸ் அனலிசிஸ் 8/1/2022 பார்ப்போம். நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க. இது வந்து இன்றைக்கி ஒன்றும் நியூஸ் பேப்பர்லாம் ஒரு நியூஸுமே இல்லை பெருசாக சொல்கிற அளவுக்குலாம், சரிங்களா? எல்லாமே அப்டேட்டட் நியூஸ் தான். அப்படியே இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லாம் ஹாஃப் அன் ஹவரே தாண்டக்கூடாது. அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும். எடிட்டோரியல் அப்பார்ட், சரிங்களா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். ஸோ அதை நம்ம எடுத்துக்க வேணாம். இந்த நியூஸஸை மட்டும் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ஹாஃப் அன் ஹவருங்கிறது நான் மேக்ஸிமம் டைமாக சொல்கிறேன். இன்னும் கம்மியாக முடிஞ்சதுன்னா கூட வெல் அண்ட் குட் தான். ஸோ நீங்கள் டெய்லி நியூஸ் படிக்கிறதுல அட்வான்டேஜ் இதுதான். ஏதோ ஒரு நாள் வந்து ரொம்ப அதாக போகிற மாதிரி இருக்கும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகிற மாதிரிலாம் கூட இருக்கும் ஒரு சில இதில். பட் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டோரியலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எடிட்டோரியல் எல்லாம் வித் பேப்பர் எல்லாமே சேர்த்து. ஏன்னா டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தானங்க வருது. அதனால் எடிட்டோரியலுமே ஒரு 2 எடிட்டோரியல் தான் வந்து இது பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ டைமை கம்மி பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பருக்கு. ஸோ இந்த டைமை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிற அது படிக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து எனர்ஜியை டைவர்ட் பண்ணிக்கங்க. சரி, நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். NSO எஸ்டிமேட்ஸ், இது எல்லாமே எஸ்டிமேட் தான், சரிங்களா? ரொம்ப பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் வந்து நம்ம NSO ஜிடிபி வந்து யார் போடுறாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? NSO தான் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஜிடிபி, NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இங்கே ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், இதெல்லாம் நீங்கள் பேசிக்லேயே படித்து வச்சுருக்கணும். ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் இயர், ஓகேங்களா? ஒரு பேஸ் இயர் வச்சுக்குவாங்க. இங்கே பேஸ் இயர் வந்து என்ன 2011-12 இருக்குது. ஸோ அந்த 2011-12 ப்ரைஸஸ் எவ்வளோ இருந்ததோ, ஓகேங்களா, அப்போ எவ்வளோ ப்ரைஸஸ் வச்சுருந்தாங்களோ அதே ப்ரைஸஸை வச்சு இப்பையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரியல் க்ரோத் தெரியும். நம்ம உண்மையாலுமே வளர்ந்துருக்கோமா இல்லை இன்ஃப்ளேஷனால் வளர்ந்துருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிக்லேயே படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் GVA, ரியல் GVA அட் பேசிக் ப்ரைஸஸ் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் எல்லாம் ஒன்று தான். ஒரு பெஞ்ச்மார்க் இயரை வச்சுக்குவாங்க. அந்த பெஞ்ச்மார்க் இயரை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இங்கே 2011-12 அதுதான் பெஞ்ச்மார்க் இயர், பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் இயருக்கு வச்சு நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்ப்போம், ஓகேங்களா? எப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள் தான். 2011-12 நீங்கள் 100 கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 150 கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து 50% நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து அப்பையும் 100 கூட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இப்போ 100 இல்லை அதுக்கும் கம்மியாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஆனால் 100 கூட்ஸோட விலை 2011-12 இருந்த ப்ரைஸை விட இப்போ அதிகமாக இருக்கும். அப்படி இதாயிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாமினல் க்ரோத், இட் இஸ் நாட் அ ரியல் க்ரோத். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஜிவிஏனா கிராஸ் வேல்யூ ஆடட், சரிங்களா? ஸோ அதுவும் போய் பாருங்கள். ஜிடிபியில் இன்க்ளூடிங் டேக்ஸஸ் இருக்கும், ஜிவிஏ எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸஸாக இருக்கும். அது போக ஜிவிஏ வந்து உங்களுக்கு தனித்தனியாக இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு செக்டர் வைஸ் போட்டாங்க அப்படின்னா அப்பையும் அதை கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் முதுமலை டைகர் ரிசர்வ். நீங்கள் முதுமலை டைகர் ரிசர்வை பேசிக்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே இது பண்ண தேவையில்லை. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 டைகர் ரிசர்வ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த கிரிசில்டு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மேகமலை ஸ்ரீவல்லிபுத்தூர் டைகர் சென்ச்சுரி, அந்த 2 எல்லாத்தையும் சேர்த்து 5 டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ அந்த 5 டைகர் ரிசர்வ் நம்ம ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அதெல்லாம் 500-200 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம ஞாபகம் வைக்கிற ரொம்ப கஷ்டம். பட் டைகர் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 54 டைகர் ரிசர்வ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கணும். அதிலிருந்து கேட்டாங்கன்னா தப்பு பண்ணக்கூடாது. சரி, அதில் ஒன்று முதுமலை டைகர் ரிசர்வ், சரிங்களா? இதுலேயே கோர் ஜோன், பஃபர் ஜோன் இதெல்லாம் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கோர் ஜோனுக்குள்ளே வந்து உங்களால் வந்து எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸுமே இது பண்ண முடியாது. பஃபர் ஜோனில் வந்து அதாவது பீப்புள் வந்து அங்கே அலௌடே கிடையாது. நெக்ஸ்ட் பஃபர் ஜோனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் வந்து அங்கே போய்க்கலாம், ஆனால் ஓரளவுக்கு அங்கே யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போய் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ஜோன்லாம் லிமிடேஷன்ஸ் கம்மியாகும். சரி, முதுமலை டைகர் ரிசர்வ் இங்கே நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆஃப் தமிழ்நாடு. இங்கே ட்ரை ஜங்ஷன் இங்கே கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ரிச் ஏரியா. அங்கே வந்து 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரும். அதனால் கண்டூசிவ் என்விரான்மெண்ட், நிறையா ஸ்பீசிஸ் அங்கே வாழ்றதுக்கு. இட் ஹாஸ் காமன் பவுண்டரி வித் வயநாடு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இந்த வாட்டி ப்ரிலிம்ஸில் வயநாடு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ வயநாடு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி சும்மா பார்த்து மட்டும் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆன் த வெஸ்ட் அடுத்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வழியாக ஒரு நேஷனல் ஹைவேஸ் போகுது, சரிங்களா? அது என்ன ரோட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீல்கிரிஸ் நார்த் டிவிஷன் அண்ட் சவுத் அண்ட் ஈஸ்ட் கூடலூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ் ஆன் த சவுத் வெஸ்ட்.
இங்கே டுகெதர் ஃபார்மிங் எ லார்ஜஸ்ட் கன்சர்வேஷன் லேண்ட்ஸ்கேப் ஃபார் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் சச் அஸ் டைகர் அண்ட் ஏஷியன் எலிஃபென்ட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். அதை வச்சு தான் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மாடரேட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறது தான் மாடரேட் கிளைமேட். தமிழ்நாடு மோஸ்ட்லி மாடரேட் கிளைமேட் தான் மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்து வச்சுட்டு ஓகேங்களா, பேசிக்கில் தெரிஞ்சு வச்சாலே போதும். இங்கே ரொம்ப இதாக போக தேவையில்லை. சப்போஸ் என்விரான்மெண்ட் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, அப்போ வந்து பஃபர் ஜோன்னா என்னன்னு தெரில, கோர் ஜோன்னா என்னன்னு தெரில, டைகர் ரிசர்வ்னால என்னன்னு தெரில, அப்போ நீங்கள் பேசிக் போகணும். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இந்தியன் ராக் பைத்தான் ஃபவுண்ட் டெட் இன் கூடலூர். சரி, இங்கே நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்ப்போம். இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை தான் வந்து ஸ்னேக் பைட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. எதனால சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 60,000 பேர் 58,000 பேர் பெர் இயர். இந்தியா ஹேஸ் எஸ்டிமேட்டட் அண்ட் 1.2 மில்லியன் 12 லட்சம் பேர் ஸ்னேக் பைட்னால மட்டும் இறந்துருக்காங்க. எப்படிங்க 2000லேருந்து 2019 வரைக்கும். ஸோ ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 60,000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த 4 பாம்பு தான் மேஜரா விஷம் இருக்கிறது. ஓகேங்களா, இந்த பாம்பு கடிச்சுதான் அரௌண்ட் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து நிறைய இறந்து போறாங்க அப்படின்னும் இருக்கு. சரி, எது பிக் 4ல இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோம். இந்தியன் கோப்ரா. சரிங்களா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நாகப்பாம்பு தான். நெக்ஸ்ட் காமன் கிரைட். இந்த காமன் கிரைட் தான் வந்து கட்டுக்கட்டு விரியன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாம்பு. நெக்ஸ்ட் ரசல் வைப்பருங்கிறது கண்ணாடி விரியன். நெக்ஸ்ட் சாஸ் ஸ்கேல்டு வைப்பர் அப்படிங்கிறது புல்விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பாம்பு தான் வந்து பிக் 4 அது கீழே வரும். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் இங்க கேரளால என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும். சரிங்களா, சில்வர் லைன் ப்ராஜெக்ட்ஸ் திருவனந்தபுரம் டு காசர்கோட் அவங்க லிங்க் பண்ணும் அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்காக அவங்க இது பண்ணிருக்காங்க. இங்க கவர்மெண்ட் ஹேட் கிரியேட்டட் கேரளா சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபேஸ் ஃபார் ஃபாஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் கேரளா வெப் போர்ட்டல் டு ஹெல்ப் இன்வெஸ்டர் கெட் அப்ரூவல் ஸ்பீடிலி அண்ட் வித் ஜீரோ ரெட் டேப்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. 19 லிபரலைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி. அப்போ வந்து நீங்க ரெட் டேப்பிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அது அவ்வளோ எழுதி கிடையாது. அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அந்த அளவுக்கு ரெகுலேஷன் கிடையாது முன்னாடி இருந்த அளவுக்கு. ஸோ அதை தான் ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஜீரோ ரெட் டேப்னு சொல்றாங்க பாருங்க. 2015ல மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரெட் டேப்பிசம் டு ரெட் கார்பெட். நாங்க ரெட் கார்பெட் விரிச்சு கார்பரேட்ஸ் எல்லாம் கூப்பிடுறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுங்க, பேக்ரவுண்ட் ஜஸ்ட் ஐடியாக்கு தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேங்காங் லேக் 2-3 நாளா நியூஸ்ல வருது. சரிங்களா, ஸோ அதையும் பார்த்துங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நம்ம நேற்று நியூஸ்லயே பார்த்தோம். அக்சைஷன் இங்க ஒரே ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். 2020ல கேட்டது. சியாச்சின் கிளேசியர் இஸ் சிச்சுவேட்டட் டு ஈஸ்ட் ஆஃப் அக்சைச்சின்னா, ஈஸ்ட் ஆஃப் லேவா, நார்த் ஆஃப் கில்கிட்டா, நார்த் ஆஃப் நூப்ரா வேலி. ஓகேங்களா, ஸோ இதான் இந்த பிளேசஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா பிளேசஸையும் பார்த்துக்குங்க. ஹாட் ஸ்ப்ரிங் இதெல்லாம் இருக்குல்லங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் போச்சிங். சரிங்களா, போச்சிங்க்கு நம்ம இங்க பேக்ரவுண்ட் போய் பார்த்துக்கலாம். ஒடிசால போச்சிங் சொல்லி போட்டிருக்காங்க. பெருசா ஒன்றும் பெரிய ஃபேக்ட்ஸ்லாம் இல்லை, பார்த்தாச்சு. சரி, இங்க பாருங்க, டிராஃபிக்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது வந்து ஒரு NGO. 2015 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இஸ் எ லீடிங் வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்வொர்க் அண்ட் NGO தான். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் குளோபலி ஆன் ட்ரேட் இன் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இந்த ட்ரேட் இல்லீகல் ட்ரேட்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அதை தடுக்கிறது தான் வேலை. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் போத் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் WWF அண்ட் IUCN. எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1976. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் CBI புக்ஸ் எத்தனிக் ஸ்பைசஸ் ஃபார் பேங்க் ஃப்ராட். இங்கேயும் நம்ம பேக்ரவுண்ட் தான் போகணும். CBI இது என்ன பாடி? நாட் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 கீழே. நெக்ஸ்ட் CBI வாஸ் செட் அப் இன் 1963 பை அ ரெசல்யூஷன். ஜஸ்ட் ரெசல்யூஷன் தான், பிளானிங் கமிஷன் மாதிரி. ரெசல்யூஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதுலயா கேபினெட், இங்க வந்து ஜஸ்ட் ரெசல்யூஷன் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி தான். லேட்டர் இட் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட். இப்போ வந்து CBI எது கீழே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனலுக்கு கீழே இருக்குங்க.
நெக்ஸ்ட் கசக் லீடர், இதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நீங்க டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கசகஸ்தான்ல நேத்தே ப்ராப்ளம் இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்மட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கசகஸ்தான பார்டரிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், ஈரான் டிஸ்பிளேஸ் மிசைல்ஸ் அமிட் நியூக்ளியர் டாக்ஸ். இது நீங்க ஃபாலோ பண்றீங்கனாலே தெரியும், JCPOA ஓகேங்களா. இந்த அக்ரிமெண்ட் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அண்ட் P5+1 இந்த கண்ட்ரிஸ், P5 கண்ட்ரிஸ் உங்களுக்கே தெரியும், சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா அண்ட் யுனைடெட் கிங்டம் as well as US. அப்புறம் யூரோப்பியன் யூனியன், இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஈரான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. திரும்ப US வந்து ஒரு 2019 அந்த ரேஞ்சில் வந்து இதுல இருந்து நாங்கள் பிரேக் பண்ணிட்டு வெளியே வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த JCPOA வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஃபங் மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஈரான் வந்து நியூக்ளியர் இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதாயிட்டு இருக்கு. இப்போ டாக்ஸும் வந்து நியூஸ்ல நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. JCPOA என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ளிக்டு ஈரான் டு அக்செப்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆன் இட்ஸ் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். நியூக்ளியர் எனர்ஜி இருக்குல்லங்க, அதை வந்து திரும்ப வருது அப்படிங்கல ஓகேங்களா. அதோட வேஸ்ட் எடுத்து அதை கிளீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த வேஸ்ட்டை எடுத்து ஓகேங்களா, நீங்க மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாலும் இல்லை மற்ற சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாலுமே அதை என்ரிச் பண்ணீங்க அப்படின்னா அதை நியூக்ளியர் தான் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது வெரிஃபைட் பை அன் இன்ட்ரூசிவ் எக்ஸ்பென்ஷன் ரெஜிம் இன் ரிட்டர்ன் ஆஃப் அ பார்ஷியல் லிஃப்டிங் ஆஃப் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். நாங்கள் இந்த சாங்ஷன்லாம் ஈரான் மேலே போடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திரும்ப US வந்து கொலாப்ஸ் பண்ண உடனே அப்புறம் அப்படியே ஈரானும் வந்து இது பண்ணிட்டாங்க, என்ரிச்மெண்ட் அதிகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு. சரி பார்ப்போம். இங்க மிசைல்ஸ் வந்து 3 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, டெஃபுல், குவாய்ம், அதுக்கப்புறம் வந்து ஜோல்ஃபாக்கர் ஓகேங்களா. இதுதான் நெக்ஸ்ட் நியூஸ். போயிடலாம். நெக்ஸ்ட், இந்தியா டு சர்பாஸ். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா. ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் இதில். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும், பை 2030 வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் UK இதுதான் வந்து டு ரேங்க் ஆஸ் த வேர்ல்ட்ஸ் நம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா இஸ் த 6th இப்போ வந்து கரண்ட்லி இந்தியா இஸ் த 6th லார்ஜஸ்ட் எக்கனாமி. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பிஹைண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் US தான், நெக்ஸ்ட் சைனா, நெக்ஸ்ட் ஜப்பான், ஜெர்மனி, UK. நெக்ஸ்ட் நாமினல் ஜிடிபி முன்னாடியே பார்த்துருப்போம் சரிங்களா. நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தணும். கன்சியூமர் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கும் போது தான் பொருள் அதிகமாக தயாரிப்பாங்க. ஸோ அதில் இருந்தால் நம்ம ஜிடிபியை அதிகமாக காமிக்க முடியும். இங்கே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு கூறுகள் இருக்கு, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் கம்மிங்கிற மாதிரி நேற்று ஆர்டிக்கல்லையே நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இங்கேயே நம்ம பேக்ரவுண்ட் தான் போய் பார்க்கணும். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, அது தெரியணும். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சரிங்களா. இது வந்து எந்த ஆக்ட் கீழ்னா, காம்படிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2007. இதுல வந்து ஃபாலோஸ் த பிலாசபி ஆஃப் மாடர்ன் காம்படிட்டிவ் லாஸ். இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்க காம்படிஷனால, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க, கன்சிஸ்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் 6 மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை, யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அவ்வளவுதான். இங்க வந்து எலிமினேட் த பிராக்டிசஸ் ஹேவிங் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் காம்படிஷன். இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட், கோல்டு பாண்ட் சரிங்களா. இது டிசம்பர் அந்த ரேஞ்சிலேயே வந்துச்சு. அவங்க வந்து பிரைமரி மார்க்கெட்ல ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் சொல்றாங்க. இப்போ திரும்ப சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் பிரைமரி மார்க்கெட்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சா வாங்கிக்கலாம். அதுக்காக வந்திருக்க நியூஸ் தான் ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போனாலே போதும், புரிஞ்சுங்களா. இப்ப இந்த நியூஸ் நீங்க படிக்கலீங்க, சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அப்ப மட்டும் நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கணும். பார்த்துட்டு சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அந்த பாண்டை வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பாண்டை வந்து நீங்க தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. தங்கம் எப்படி அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரியே இந்த கோல்டு பாண்டும் இதாகும். ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம். அதே மாதிரி கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்க, ஒரு சில விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.